கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதவினா விடை மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வேதவினா விடை படங்கள் பற்றியது. கர்த்தர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. கேள்வி 1. நீ எந்த பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்கத் திரும்பிப் போக வேண்டாம், அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக? 1. அத்திப்பழம், 2. திராட்சப்பழம், 3. மாதுளம் பழம், 4. ஆப்பிள் பழம். உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில் திராட்சப்பழம். உபாகமம் 24, 21. நீ உன் திராட்சப்பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்கத் திரும்பிப் போக வேண்டாம், அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிடுவாயாக. கேள்வி 2. அலங்காரமான எந்த கனிகளைக் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள்? 1. அத்திப்பழம், 2. திராட்சப்பழம், 3. பேரீச்சம்பழம், 4. ஆப்பிள் பழம். உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில் பேரீச்சம்பழம். லேவியராகமம் 23, 40. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலரிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். கேள்வி 3. எந்த கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது என்று சாலமோன் பாடின உன்னதப் பாட்டில் கூறினார்? 1. அத்திப்பழம், 2. திராட்சப்பழம், 3. பேரீச்சம்பழம், 4. கிச்சிலி பழம். உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில் கிச்சிலி பழம். உன்னதப்பாட்டு 2, 3. காட்டுமரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. கேள்வி 4. இயேசு எந்த கனியை இதுமுதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் புசியாதிருக்கடவன் என்றார்? 1. அத்திப்பழம், 2. திராட்சப்பழம், 3. பேரீச்சம்பழம், 4. கிச்சிலி பழம். உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில் அத்திப்பழம். மார்க்கு 11, 13 முதல் 14 வரை. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழக்காலமாயிராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது இலைகளையல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதைப் பார்த்து, இதுமுதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்கடவன் என்றார். கேள்வி 5. லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து எந்த பழங்களைக் கொடுத்தது? 1. அத்திப்பழம், 2. வாதுமைப்பழம், 3. பேரீச்சம்பழம், 4. கிச்சிலி பழம்.
உங்கள் நேரம் இதோ ஆரம்பம். 15 வினாடிகளில் பதில் கூறுங்கள். பதில் வாதுமை பழம். எண்ணாகமம் 17:8. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்தபோது, இதோ, லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு, பூ பூத்து, வாதுமைப் பழங்களைக் கொடுத்தது. மேலும் பல வேதாகமம் வினாடி வினா கேள்விகளுக்காக காத்திருங்கள். Thanks for watching. Have a blessed day.